புருஷ் புருஷ் குட் மார்னிங். காலங்காத்தால ஓமூஞ்சிலியா முடிச்சேன். இன்னைக்கு பொழப்பு விளங்கின மாதிரி தான். தீர்க்க சுமங்கலியா நெத்தி நிறைய குங்குமத்தோட தழைய தழைய தாலி தொங்க கட்டின பொண்டாட்டி எழுப்புனா அது நல்ல சகுனம் புருஷ். இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். எந்திரிங்க. இப்ப எதுக்கு காலங்காத்தால இந்த உருட்டு எல்லாம்? ஊரறிய தாலி கட்டிருக்கீங்க. ஆபீஷியலா நான் உங்க பொண்டாட்டி தானே. ஒரு நல்ல பொண்டாட்டியோட கடமையெல்லாம் நான் செய்ய வேணாமா சொல்லுங்க புருஷ்? திருத்தம், நீ தப்பா சொல்ற. நீ என் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, என்ன புடிச்ச பிசாஸ். சரி, ஸ்வீட்டான பிசாசு, அழகான மோகினி பேய், கரங்க வைக்கிற கொள்ளிவாய் பிசாசு, இப்படி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பட் ஏன் கடமையை நான் செய்யணும்ல. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க புருஷ், ப்ளீஸ். ஏய், சும்மா காலங்காத்தால உருட்டி விளையாட ஏன் மட்டும் தான் கிடைச்சதா? வெளில போடி. என்னங்க எல்லாத்தையும் அப்படி தப்பா தான் நினைப்பீங்களா? ஒண்ணு கூடவா சரியாவே பார்க்க மாட்டீங்க? அங்க பாருங்க, நீங்க கண்ணு முழிச்சதும் பல்லு விளக்குறதுக்கு பிரஷ், பேஸ்ட், முகம் துடைக்கிறதுக்கு துண்டு எல்லாத்தையும் அப்படியே அழகா அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் யாரு உன்கிட்ட கேட்டா? கேட்டாதானா? என் புருஷ் இப்படி நினைக்கிறதுக்குள்ள நான் இதெல்லாம் செய்யணும். அதானே என் கடமை. அச்சி போடி சும்மா. அவன் நைட்டு சாப்பிடாம கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுல காலங்காத்தால உசுரவாங்க. தெரியும். நான் அவங்கள வெறும் வயித்தோட படுக்க சொன்னேன். டோன்ட் வரி புருஷ், நீங்க விடிஞ்சதும் பசியா இருப்பீங்கன்னு தெரியும். இட்லி ஊத்திட்டு வச்சுதான் உங்களை எழுப்புறேன். சுட சுட இட்லி, சுவையான தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, நெல்லிக்காய் சட்னி, கூடவே மணக்க மணக்க சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. கேட்கவே பசிக்குதுல்ல? நீங்க பல்ல விளக்கிட்டு குளிச்சிருங்க, வயிறு நிறைய ஃபுல்லா கட்டிடுங்க. வாங்க புருஷ், வாங்க. என்ன புருஷ், இங்க பாருங்க, உங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஷர்ட், பேண்ட், பனியன், அண்டர்வேர் அத்தனையும் அயன் பண்ணி நீட்டா ரெடி பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, ஒர்க்கெல்லாம் நல்ல கிளீனா தான் இருக்கு. தேங்க் யூ. அதுக்கு வெரி குட், கீப் இட் அப். என்னது இது? டிப்ஸ். ஸ்டார் ஹோட்டல்ல நல்லா வேலை பார்த்தா கொடுப்பாங்களே, அந்த டிப்ஸ். இந்தா, இதை வச்சுட்டு டீ சாப்பிடு போ. போமா. உங்க நம்பர் என்ன? எதுக்கு? தாலி பெருக்கிறதுக்கு என் கழுத்துல தாலி போட்டீங்கல்ல, அதுக்கு சம்பளமா ஒரு 10,000 தரேன். கூச்சப்படாதீங்க, எக்ஸ்ட்ரா வேணா கூட தரேன். தாலி கட்டினதுக்கு எவ்வளவு கூலி வேணா தரலாம். அச்சனை வச்சுக்கோங்க. யார பார்த்து கூலிக்கு தாலி கட்டுறவன சாவடிச்சு வேண்டி ஒண்ணு. அப்ப உனக்கு கட்டின பொண்டாட்டிய பார்த்தா கூலிக்கு வேலை பார்க்கற வேலைக்காரி மாதிரி தெரியுதா? கொன்னோட ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எத்தனை தடவை உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுத்திருப்பேன். அதுக்கெல்லாம் உனக்கு என்ன கூலி தர முடியும்? டிப்ஸ் தெரியா? டிப்ஸ். இங்க பாரு, பணம் தந்து போட்டி போட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை விட எக்கச்சக்கமா பணத்தை அள்ளி என்னால கொடுக்க முடியும். உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அடே அப்பா, அப்படியே தன்மானம் பொங்கி வலியுது. ஏண்டி போடி போடின்னு குடும்பமே சேர்ந்து விரட்டிக்கிட்டு இருக்கோம். வெக்கமானமே இல்லாம இங்கே இருக்கேல்ல, அதுக்கெல்லாம் பொங்காதமான இதுக்கு பொங்குதா? போன்னு துரத்துறது உன்னோட முட்டாள்தனம். இங்கதான் இருப்பேன்னு சொல்றது என்னோட உரிமை. அதுக்கும் கூலி வேலைக்கும் முடிச்சு போடுறது உன்ன மாதிரி கேவலமான முட்டாளால தான் முடியும். ஏய், ஓவரா பேசுற செவுல அப்படியே பேந்துரு பாத்துக்க. அடி, அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அடிச்சிட்டு பணம் தரேன்னு சொல்ற பத்தியா? இதுதான் இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா ஏன் கூட வாழ்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். நீ எல்லாம் பொம்பளை அடி. நீ முதல்ல என்ன பொம்பளை மாதிரி ட்ரீட் பண்ணு. எனக்கு பொம்பளை மாதிரி பேச தெரியும். கீழ்த்தரமா நடத்தினேன்னு வச்சுக்கோ, எவ்வளவு இறங்க முடியுமோ, ஏன் உன்னை விட கீழே இறங்கி கூட என்னால பேச முடியும். ஒழுங்கு மரியாதையா பல்ல விளக்கிட்டு நான் போட்டு வச்சிருக்கிற காஃபியை குடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. அதை விட்டுட்டு அவமானப்படுத்துற அது இதுன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, நீதான் அப்படி அசிங்கப்பட்டு நிக்கணும், பாத்துக்கோ. அப்புறம் புருஷ், ஒரு முக்கியமான விஷயம். இப்படி பார்த்த வேலைக்கு காசு கொடுத்தேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லி வச்சிடாத. நானாவது வார்த்தையால தான் அடிச்சேன். அவங்க செருப்பு எடுப்பாங்களா இல்ல தொடப்பு கட்டி எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பாத்துக்கோ. நம்ம அபிக்கு நல்லபடியா சுமங்கலிங்களோட ஆசீர்வாதத்தோட தாலி பெருக்கிற சம்பிரதாயத்தை
மனசார செஞ்சு முடிச்சுட்டு தான் நாங்க வரோம் வீட்டுக்கு. சம்மந்தி தாலி எடுத்து கொடுக்க, வெற்றி அபிக்கழுத்துல போட, அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ண, ஜாம் ஜாம்னு கல்யாணம் மாதிரி அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. வெற்றி என்னோட புருஷன்னு நான் முடிவெடுத்தது சரின்னு என் மனசுக்கு தோணுது. அதுக்காக நான் போராடுவேன். யார் சொன்னாலும் என் முடிவை என்னால மாத்திக்க முடியாது. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. டிரைவர் ஐயா, என்னாச்சுங்க ஐயா? எனக்கு லைட்டா மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா? இருக்குங்க ஐயா, எனக்கு ரெகுலரா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ஐயா. சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போ. சரிங்க, உடனே போறேங்க ஐயா. அபி, நீ சொன்ன மாதிரி கடவுள் உன் பக்கம் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்ளோ பிரச்சனை, எவ்ளோ தடை, எல்லாத்தையும் மீறி தாலி பேருக்கு ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. உண்மையிலே பெரிய விஷயம் அபி. அக்கா, ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா நாமளும் நல்லா இருப்போம். அவ்வளவுதான்க்கா, ரொம்ப சிம்பிள். சித்ரா, எங்க போற? கீரைக்காரம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு கேட்காதது உனக்கு மட்டும் கேட்டுச்சாக்கும். சமைக்கணும், காய் வெட்டணும், கொஞ்சம் வாயேன். அக்கா, வா சித்ரா, அது வாயேன். தாலியே தேவையில்ல, நீதான் என் பொஞ்சாதி. தாம்பூலம் தேவையில்ல, நீதான் என் சரிபாதி. தாலியே அக்கா, மாமா 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 நீதானே அடி சிரிக்கி. ஆமா, சிரிக்குதான் சிரிக்கி. அக்கா, அடுத்த லைன் பாடுறீங்களா? ஒரு இழவும் இல்ல. ஓ, ஏங்கா, தாலி எப்பவுமே வெளியே இருக்கிற மாதிரி போட்டுக்கணுமா இல்ல புடவைக்குள்ள போட்டுக்கணுமா? அது உன் இஷ்டம் அபி. அது உன் தாலி, உன் புருஷன் உன் கழுத்துல போட்டது. எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சினா புடவைக்கு வெளியில தாராளமா போட்டுக்கலாம். இல்லக்கா, இந்த கொள்ளிக்கண்ணு நொள்ளக்கண்ணெல்லாம் பட்டா ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கா, அதனாலதான் கேட்டேன். இல்ல அபி, இந்த கொள்ளி கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு எதுவுமே தாலிய ஒன்னும் பண்ணாது. ஏன்னா இது உனக்கு சாமி கொடுத்தது இல்லையா? ஓ, அதுவும் சரிதான்க்கா. நான் கூட கண்ணு படுறதுனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு நினைச்சேன். தாலி கட்டிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வெற்றிக்கு ஒரு குழந்தைய பெத்து கையில கொடுத்துரு. ஆமா, அப்புறம் உன்னை பத்தி பேசின வாயெல்லாம் கப்பு சிப்புன்னு தானே முடிக்கும். அடுத்து அந்த வேலைதான்க்கா. புள்ள பெத்துக்கு போறானாம், புள்ள. ஏன் சித்ராக்கா, ஆ? நல்ல தமிழ் பேரா, குழந்தைக்கு வைக்கிற சரியான பேரா, ஆன்ற எழுத்துல ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். என் பிள்ளைக்கு வைக்கலாம். பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு, சரியா? அரலுசுன்னு வெயி, உனக்கும் பொருத்தமா இருக்கும், உன் புள்ளைக்கும் பொருத்தமா இருக்கும். ஐயோ, நான் குழந்தைக்கு பேர் வைக்கலான்னு கேட்டா உங்க பேரை சொல்றீங்களே. அடியே, உங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் சித்ராக்கா. சரி சரி, காய நறுக்குங்க, சீக்கிரமா சமைக்கலாம். ஏய், இந்த நக்கல் பேச்சல என்கிட்ட வேணா சொல்லிட்டேன். வேற யார்? ஏய், இங்க பாரு, ஓவரா பேசிக்கிட்டு இருந்த. உன் வேலைய பாரு. அக்கா, மா
டம் டம் மஞ்சர டம் டம் மாத்தி அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கு ஒத்திக டம் டம் மனசோ என்னாச்சுக்கா? என்னாச்சு? போச்சு, கையில கத்தி பட்டுருச்சு. பாத்து. ஐயோ பாவம், அக்காக்கு இந்த மாசம் ஃபுல்லா ஏதோ ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் புருஷன் தாலி தட்டை தட்டி விட்டப்போ தாலி கரெக்டா ஏன் கழுத்துல விழுந்துச்சு, ஆனா தாம்பூலம் கரெக்டா டொங்குன்னு அவங்க மண்டை மேல எல்லாம் விழுந்துச்சு. ஏ அபி, இத பாரு, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அது எப்படிங்க? கூச்ச நாச்சமே இல்லாம என் புருஷன் கூட வாழ விட மாட்டேன்னு சொடக்கு போட்டு என்கிட்ட சவால் விட்டீங்க. அப்பெல்லாம் வராத ரோஷம் உங்களை சொன்னா மட்டும் பொத்துக்கிட்டு வருதா? ஏய், என்னடி தாலி உன் கழுத்துல வந்துருச்சுங்கிற திமிரா? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இருக்குடி உனக்கு. என்ன இருந்தாலும் கொடுங்க, வட்டிய முதல்ல திருப்பி தரதுக்கு நான் ரெடி. ஐ அம் ஆல்வேஸ் வெயிட்டிங், யூ நோ. ஏய் சித்ரா, தாலியதான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? ஏலோ ஏலேலோ எலாலங்கடியோ. அம்மா, இந்த ஐடியாவது ஒர்க் அவுட் ஆகுமா? நாம முதல்லயே இந்த ஐடியாவை பண்ணிருக்கணும் மாப்பிள்ள. தடால் அடியா நம்ம நேரில் இறங்கினா நம்ம பண்ண பெரிய தப்பு. நிச்சயம் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு என்னமோ அது சுத்தி வளைச்ச ஐடியா மாதிரி இருக்கு. இல்ல மாப்பிள்ள, இது சுத்தி வளைச்சிருந்தாலும் இதான் சேஃப். நாம நினைச்சது கட்டாயம் நடக்கும். இந்த வாட்டி நம்ம கவனமா இருக்கணும் மாமா. மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும். ஹாய் சார். ஹாய் சார், திடீர்னு ஃபோன் பண்ணீங்க. கையில் இருந்த வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவசரமாக கிளம்பி வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? சரி, எங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கினீங்க, நாங்கள் சொன்ன ஏதாவது செஞ்சியா? சார், அது உங்களுக்கே தெரியும்ல. நீங்கள் அவங்கிட்ட பணம் கொடுத்தாதான் அவன் அப்பிக்கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையாகி பஞ்சாயத்து ஆகி போச்சு. அதுக்கு மேலே நான் என்ன சார் பண்ண முடியும்? அப்ப எங்ககிட்ட வாங்கின பணம் ஐயோ, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டுருவானுங்க போல இருக்கு. என்ன யோசிக்கிற? ஒரு காரியமும் பண்ணாம தர்மத்துக்கு அவனுக்கு பணம் கொடுத்துருக்கு. அது அது வந்து சார், வந்து பணம் எல்லாமே செலவாகி போச்சு சார். அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? தப்பா நினச்சிக்காதீங்க சார். அந்த பணத்துக்காக நீங்கள் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன் சார். வேற ஏதாவது இடம் வேணும்னா சொல்லுங்க சார், நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் தயவு செஞ்சு பணத்தை மட்டும் திருப்பி கேட்டுறாதீங்க சார். என்னம்மா எப்படி சொல்கிறான்? கோவப்படாத மாப்பிள்ள, தம்பியை நான் பார்த்துக்கிறேன். இதை பாருப்பா, என் மாப்பிள்ள ரொம்ப கோவக்காரன். ஒன்று கொடுத்த காசுக்கு வேலை பார்க்கணும், இல்லை காசை திருப்பி கொடுத்துடணும். ரெண்டும் இல்லைன்னு வை, மாப்பிள்ள உக்கிரமாயிடுவார். காசு செலவாயிடுச்சுங்களே சார். அவரை செலவு பண்ண சொன்னாரு. இப்ப நீ பணத்தை திருப்பி தரலன்னு வையன், உன் வீடு புகுந்து உன்னை அடிச்சு போட்டு பணத்தை கைப்பற்றிடுவாரு. உன் வீட்டுக்காரங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கூட பிறந்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பணம் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாரு. பரவாயில்லையா? ஐயோ சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க சார். பணம் வேற இல்லைன்னு சொல்றியப்பா, மாப்பிள்ள ஒத்துக்கணுமே. சார் 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 சார், நீங்க தான் சார் சின்ன சார் கிட்ட எடுத்து சொல்லணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் சார். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்யறேன் சார். கை நீட்டு உங்ககிட்ட பணத்தை வாங்கி செலவு வேற பண்ணிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதானே சார் ஆகணும். செய்யறேன் சார், செய்யறேன். மாப்பிள்ள வேற வழி இல்ல, பணத்தை செலவழிச்சிட்டான் போல இருக்கு. அடுத்தடுத்து அசைன்மெண்ட்டை கொடுத்து கழிச்சிருவான். இப்ப நம்ம அசைன்மெண்ட்டை கொடுத்துடலாமா? ஆமா, இவன் செய்வானா? சார், சத்தியமா செய்வேன் சார். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு என்ன டவுட்? நான் செய்யறேன். சரி, அப்ப நாங்க சொல்ற மாதிரி செய்.
பண்ணிடுவேல. தம்பி தானே உங்களுக்கு பிரச்சனை. யோ, என்ன சொன்னாலும் செய்யறன்னு இப்பதான் நீ சொன்ன. என்ன ஜெகா வாங்குறியா? வீட்டுக்கு ஆள் அனுப்பட்டுமா? வேணாம் சார், வேணாம் சார், வேணவே வேணாம் சார். நீங்க சொன்னது செய்யணும், அவ்வளவுதானே. நான் செய்யறேன் சார், செய்யறேன், தாராளமா செஞ்சிடறேன். செய்யாம மட்டும் இரு, அதுக்கான பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். சத்தியமா செய்யறேன் சார், என்ன நம்புங்க. கண்டிப்பா நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நான் வரேன் சார், வரேன் வரேன் சார். என்ன மாதிரி ஆளு மாமா இவன்? கூட பிறந்தவனுக்கே இவ்வளவு ஈஸியா தருவம் பண்றான். மாப்பிள, அந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி நீதி நேர்மன்னு பேசாம இவனாவது நம்ம வழிக்கு வர ரெடியா இருக்கானே, அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கங்க. இந்த திட்டம் நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் மாப்பிள, தைரியமா இருங்க. அவ புருஷனை விடுக்கா. அவன் ஆயின வீட்டுக்கு போறான் வரான், அவன் இஷ்டம் இல்ல. இவ எதுக்குக்கா இன்னொருத்தன் கூட பைக்ல போகணும்? இதத்தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன கன்றாவியோ, நமக்கு எதுக்கு வம்பு? அவகிட்ட கேட்டா அந்த பையன் தம்பி மாதிரின்னு சொல்றா. சொல்லுவா சொல்லுவா. யாருக்கா அந்த புள்ள? எனக்கு என்ன தெரியும்? ஆம்பளைங்க கிட்ட கேளு, அவ ஜாதகத்தையே புட்டு புட்டு வைப்பாங்க. அத்தை, அத்தை. என்ன சித்ரா? ரொம்ப நாளா பூட்டி கிடந்துச்சுல மாவுக்காரர் வீடு, அங்க புதுசா ஒருத்தி குடி வந்திருக்கா, பாத்தீங்களா? காலையில வாசத்தளிக்க போனப்ப ஆட்டோல வந்து ஒரு பொண்ணு இறங்குனா, நான் சரியா கவனிக்கலையே. ஐயா, பொண்ணா அது? அவத்தாளுக்கு என்ன மினுக்கு என்ன? பத்தா குறைக்கு ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் அவ வீட்டு வாசல்ல தான் சுத்துறானுங்க. அத்தை, அவ போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தினுசா இருக்கத்த, நல்லாவே இல்ல. ஒருத்தங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க நம்ம சொல்லவே கூடாது. பாக்குறவங்க கண்ணுல தான் அந்த பிரச்சனையே. உன் தத்துவத்தை யார் கேட்டாங்க? எந்தெந்த ஏரியால இருக்கிறமோ அந்தந்த ஏரியாக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், அதுதான் முறை. வந்துட்டான். சித்ரா, விடு சித்ரா. அவ ட்ரெஸ் பண்றது அவளோட இஷ்டம், உனக்கு என்ன வந்தது? ஐயோ அத்தை, நம்ம கண்ணு முன்னாடியே ஆம்பளைங்க அவ பின்னால நாய்க்குட்டி வாலாடுற மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. அத பாக்கதான் அத்தை ரொம்ப கஷ்டமா இருக்கு. கலை மாமா, நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க, அம்பிட்டுதேன். ஏம்மா, எனக்கு அதுதான் வேலையா? அவரு காலையில இருந்து இங்கதான் இருக்காரு. உன் வீட்டுக்காரர் தான் காணும். முதல்ல அவரை போய் தேடு. நந்தினி அக்கா, அவர் அப்படியெல்லாம் கிடையாது. வேலை விஷயமா செங்கல்பட்டுக்கு போயிருக்காரு. செங்கல்பட்டு போயிருக்கிறதா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, அப்படிதானே? ஏய், என்ன ஏன் வீட்டுக்கார சந்தேகப்படுறியா? இப்ப பாருடி. இவளுக்கு இருக்கு இன்னைக்கு. என்னங்க? ஹலோ, ஏங்க எங்க கேக்குதா? எங்கங்க இருக்கீங்க? ஷோ அப்பா, செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன். சவுண்ட் கேக்குதா? இப்பதாங்க கேக்குது. சரிங்க சரிங்க. அவரு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறாரா? எனக்கு ரயில் சத்தம் கூட கேட்டுச்சு. டீ மட்டும் கொடுமா. டிஃபன் நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். டிஃபன் ரெடியா தான் இருக்கு, போதுமா? டீ மட்டும் கொடுமா. இந்தா. உள்ள வரலாமா?